ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கெல்லாம் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் இந்தியா வரோம். நான் வாங்கினதோ 23 கேஜி பேகேஜ். ஆனால் நான் பேக் பண்ணது அதுக்கு மேலே போயிடுச்சு, ஒரு 3-4 கேஜி அதிகமாக. அதனால எல்லாத்தையும் பிரித்து ஹேண்ட் லக்கேஜில் ஃபில் பண்ணி ரொம்ப இதாகிடுச்சுங்க. ஏன் 23 பேக்கேஜ்னா, எங்கள் பேட் லக்கா என்னன்னு தெரியல, எங்களுக்கு கிரைஸ்ட்சர்ச் டு சிங்கப்பூர் கிடைக்கல. ஸோ கிரைஸ்ட்சர்ச்லேருந்து ஆக்லாண்டுக்கு டொமஸ்டிக் ஃப்ளைட் எடுத்துகிட்டு ஆக்லாண்ட் டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு கோயம்புத்தூர் தான் நம்ம ட்ரிப் பிளானு. ஸோ டொமஸ்டிக் ஃப்ளைட்டுன்றப்போ நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே நமக்கு பேக்கேஜ் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக தனியாக பே பண்ணி போட்டுக்கணும். அது வந்து ஏர் நியூசிலாண்டில் 23 கேஜி தான் அலௌடு. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் நம்ம டிக்கெட்டோடைய 25 கேஜி அலௌடு. அப்போ நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பேக்கும் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு இங்கே அதை பிரித்து இன்னொரு செக்இனில் போட்டு விட்டுட்டேன். அது ஒரு 9 கேஜிஸ் பக்கம் வந்துச்சு. ஏன்னா நம்ம தூக்குறதும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ இதுதான் ஆக்லாண்ட் ஏர்போர்ட்டில், இதுதான் நம்ம ஏற போகிற ஏர் நியூசிலாண்ட் ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டு இப்படி திரும்பி வந்து நிற்கிறதே ஒரு 3 to 4 minutes வரைக்கும் ஆச்சுங்க. நான் உங்களுக்கு அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃப்ளைட் ஏறதுக்கப்புறம் ஜாலியாக தாங்க இருந்துச்சு. ஆக்சுவலாக அது 3 சீட்டு, பட் நானும் ஆத்ரேயா மட்டும்தான் இருந்தோம். அதே மாதிரி தான் பின்னாடி அவரும் ஆக்கலனும். ஸோ 2 பேராக எடுத்துக்கலான்னு எடுத்தோம். அதே மாதிரி ஃபுல்லாக கிடச்சிது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லேயும் லக்கு போல் இருக்குது, அதே மாதிரி கிடச்சிது. 3 சீட்டு, பட் நாங்கள் 2 பேர் தான். பின்னாடி அதே மாதிரியே 3 சீட்டில் அவங்க 2 பேர். ஆத்ரேயா விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு இதாக போகிறதுனா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு. அவன் ரொம்ப எக்ஸைட்டடு. அக்லனுக்கும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். பெஸ்ட் டே ஆஃப் மை லைஃப் மம்மி, வி ஆர் கெட்டிங் இன் டு தி கிளவுட்ஸு, ஃப்ளையிங் அபவ் கிளவுட்ஸுன்னு அவன் பாட்டுக்கு அடிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் கிளவுட் பாருங்க, பார்க்கறதுக்கு மேஷ்மில்லோ மாதிரி இருக்குது, காட்டன் கேண்டி மாதிரி இருக்குது, கிளவுட் சிட்டி சூப்பராக இருக்குது, அப்படி இப்படி. இது ஒரு ஷார்ட் ஃப்ளைட் தானே, 1.5 hour. ஸோ ஜஸ்ட் மில்க்கும் அப்புறம் குக்கியும் கொடுத்தாங்க. இல்லைன்னா பிரஞ்ச் பார் மாதிரி ஏதோ ஒரு பார் கொடுத்தாங்க. அதுதான் அந்த அடுத்து டொமஸ்டிக்லேருந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கே ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக போச்சு. அதனால என்னால் வேறு எதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ டைரெக்டாக நான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸே காமிச்சிடுறேன். இங்கேயும் மீல் நல்லா இருந்துச்சு. 2 மீல் பட்டர் சிக்கன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து பாஸ்தா கொடுத்துருந்தாங்க, குலோப் ஜாமுன், ரைஸ் புட்டிங் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஃபுட்டு வந்து நல்லாவே இருந்துச்சு. இதுதான் நம்மளோட ரூட்டு. ஸோ இதை அப்படி மேப் அவங்களுக்கும் காமிச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் இதை எடுத்து போட்டேன். நாங்கள் வர்றது மோஸ்ட்லி யாருக்குமே சொல்லலைங்க. மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு சர்ப்ரைஸ் தான். அக்லன் ஆத்ரேயாவை பார்த்து எல்லாருக்கும் 4 வருஷம் ஆச்சு. ஸோ இவங்களுக்கும் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் கூட நீங்களும் இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியா போகலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்ந்தே லைக்கோடு ட்ராவல் பண்ணலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.